தன்னை தான் காக்கி சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் அப்படின்னு சொன்னார் வள்ளுவ பெருமாள். அந்த புலவர் புலவர் கோபம் அப்படிங்கிறது மற்றவர்களை என்னமோ பயமுறுத்ததாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அது நமக்கே கெடுதல்ன்றது நிறைய பேருக்கு தெரியல. அதுக்குன்னு கோபமே வராதா அப்படின்னு, கோபமெல்லாம் வரலாம். கோபம் வராதா எப்படி இருக்க முடியும்? கோபமெல்லாம் வரலாம். ஆனால் அது கடும் கோபமாக இருக்கக்கூடாது, கண்மண் தெரியாத கோபமாக இருக்கக்கூடாது. அவ்வளோதான். கோபம் வரலாம், இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோன்னு சொல்லலாம், நம்முடைய சூழ்நிலைகள் நல்லபடியாக மாற்றிக்கலாம். அந்த வரைக்கும் அந்த கோபம் நல்லது தான். ஒரு கத்தி இருக்குது, காய்கறி நறுக்கிற வரைக்கும் அது நல்லது தானே. கையை நறுக்கிண்டா நல்லதா? அது மாதிரியா கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் பொல்லாது தான், கத்தி மாதிரி தான். அதை நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டாக கையாளணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நிறைய கோபமாக வந்துட்டு அந்த கோபமெல்லாம் குறையணும். அதை குறைய வைக்கிறதுக்கு ஏதான வழி இருக்கா அப்படின்னா ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை நான் இதில் பாடி தரப்போகிறேன். இந்த ஸ்லோகத்தை போட்டு கேட்டால் எவ்வளோ பெரிய கோபமாக இருந்தாலும் அது அப்படியே அமைதியாக நிதானத்துக்கு வரும். அதனால் கோபத்தினால பல கஷ்டங்கள் நமக்கு நடக்கிறது இல்லையா, அவ்வளோ பெரிய கோபங்களெல்லாம் நமக்கு வேண்டான்னு கேட்டுக்கிறேன். அந்த கோபங்கள்லாம் குறையிற ஸ்லோகத்தை நான் இதில் கொடுக்குறேன். ஸ்ரீ வரதாபய கராயை நமக. அவிநய நிவத்தியர்த்தம். அவிநயம்னா கோபம். அந்த கோபமெல்லாம் நிவர்த்தியாகி சாந்தமாக ஆகிறதுக்கு உண்டான ஸ்லோகம் இது. ஸ்ரீ பரமசிவனின் பிரபாவம். கிரீட்டம் வைரிஞ்சம் பரிஹரபுர கைட்டவபிதஹ கட்டோரே கோட்டீரே கலசி ஜஹி ஜம்பாரி மகுடம் ரணம் ரேஷ்வேதேஷு பிரசவமுபயாதஸ்ய பவனம் பவஸ்யாப்யுத்தானே தவ பரிஜனோக்திர் விஜயதே. இந்த ஸ்லோகத்தை 45 நாட்கள் தினந்தோறும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிகிட்டே வரணும். இதுக்கு வெல்லம் சேர்த்த பொங்கல், வெல்லம் போட்டு பொங்கல் பண்ணுவா இல்லையா, சர்க்கரை பொங்கல், அதை நம்ம சுவாமி சன்னதியில் கொஞ்சம் போல் பண்ணினா கூட பரவாயில்ல, பண்ணி வச்சு நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே வந்தோம்னாக்கா நல்லபடியாக கோபமெல்லாம் தணிஞ்சு சாந்தமான சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வீட்டில் குடும்பத்தில் ஏற்படும். இது தவிர இதுக்கு இன்னொரு பலன் என்ன அப்படின்னா, குழந்தைகள் பிள்ளை உண்டாயிருந்தாளனாக்க அவளுக்கு ரொம்ப ஈஸியாக சுகப்பிரசவமாக நடக்கும். அவளும் இந்த ஸ்லோகத்தை போட்டு கேட்க சொல்லலாம். இது பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.